Hello everyone, welcome back to my channel. Let's learn. Kindly like, share and subscribe to my channel and don't forget to hit the bell icon. இன்னைக்கு நம்ம singular plural ஓட rules பார்க்கலாம். என்னெல்லாம் ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். The nouns that end in any consonant. ஏதாவது கான்சனன்ட்ல முடிகிற நவுன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி நம்ம வந்து எஸ் ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கார், கார்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, புக், புக்ஸ். Next, the nouns that end in S, double S, Z, double Z, X, SH, CH, O. இந்த லெட்டர்ஸோட முடிஞ்சிச்சுன்னா நம்ம பின்னாடி வந்து ES ஆட் பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, church, churches, box, boxes. Next, the nouns that ends in F or FE, erase the F and add VES. எஃப் இல்லை எஃப்இ வந்துச்சுன்னா அதை நம்ம கட் பண்ணிவிட்டு விஇஎஸ் அந்த இடத்துல ஆட் பண்ணும். ஹாஃப், ஹாஃப்ஸ், லைஃப், லைவ்ஸ். ஆனால் சேஃப் அப்படிங்கிற ஒரு வேர்ட் மட்டும் எக்ஸப்ஷனல். அங்கே எஸ்ஏஎஃப்இ எஸ் அப்படி தான் ஆட் பண்ணும். எஸ்ஏவிஇஎஸ் போடக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஃப், சேஃப்ஸ். நெக்ஸ்ட், த நவுன்ஸ் தட் எண்ட் இன் ஒய் and before there is a vowel, அங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னா எஸ் ஆட் பண்ணும். பாருங்கள், ஒரு வேர்டில் ஒயில் முடியுது, அந்த ஒய்க்கு முன்னாடி லெட்டர் வந்துட்டு ஒரு வவ்வலாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த லாஸ்ட் ஒய்க்கு அப்புறம் எஸ் ஆட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. சி, பிஓஒய், பாய். ஸோ ஓ அப்படிங்கிறது வந்து ஒரு வவ்வல், அதனால நம்ம ஒய்க்கு பின்னாடி எஸ் ஆட் பண்ணுறோம். பிஓஒய்எஸ், பாய்ஸ். அதே மாதிரி ட்ரே, TRAY, ட்ரே. ஸோ ஒய்க்கு முன்னாடி ஒரு வவ்வல் லெட்டர் இருக்குது, ஏ. ஸோ அதனால நம்ம ஒய்க்கு பின்னாடி எஸ் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட், த நவுன்ஸ் தட் எண்ட் இன் ஒய் அண்ட் பிஃபோர் தேர் இஸ் அ கான்சனன்ட், erase the ஒய் அண்ட் ரைட் IES. வவ்வல் இருந்துச்சுன்னா எஸ் ஆட் பண்ண சொல்லி இந்த ஒய்க்கு முன்னாடி. இப்போ ஒரு லெட்டரில் ஒய் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி கான்சனன்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா அந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து IES ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், பேபி, ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு IES ஆட் பண்ணும், பேபீஸ். பெர்ரி, அங்கேயும் ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு IES, பெர்ரீஸ் அப்படின்னு ஆட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பாருங்கள், பிரதர் இன் லா, சிஸ்டர் இன் லா, இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம பின்னாடி எதுவுமே டச் பண்ணக்கூடாது. அந்த பிரதர் இல்லை அந்த சிஸ்டர் அங்கே வந்துட்டு எஸ் ஆட் பண்ணும். அப்போ பிரதர்ஸ் இன் லா, சிஸ்டர்ஸ் இன் லா அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு அங்கே ப்ளூரலாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். ஸோ தேங்க்யூ.